நடப்பதில்லை என்று இருமாப்புடன் கூறும் அளவிற்கு உலகம் முழுவதும் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து வந்தனர். ஆங்கில தலையில் இருந்து விடுபட்ட நாள் 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள். என்னை தூக்கிலிட்டவுடன் என் உடலை இங்கிலாந்து மண்ணிலே புதைத்து விடுங்கள். ஏனென்றால் இத்தனை ஆண்டுகள் இந்திய மண்ணை இங்கிலாந்து ஆண்டது போல் இங்கிலாந்தின் 6 அடி மண்ணை ஒரு இந்தியன் நிரந்தரமாக அபகரித்து கொண்டான் என்ற அவமானம் நிலைத்து நிற்கட்டும் என்ற வரிகளுக்கு சொந்தக்காரனான உத்தம் சிங் பற்றி நான் பேச வந்துள்ளேன். 1919 ஏப்ரல் 23ஆம் நாள் அமிர்தசரஸ் ஜாலியன் வாலாபாக் என்ற பூங்காவில் ரவுலட் சட்டம் என்ற கருப்பு சட்டத்திற்கு எதிராக அமைதியான முறையில் எல்லோரும் போராட்டங்களில் ஈடுபட்டனர். எந்தவித முன்னறிப்பும் இன்றி ஆங்கிலேய தளபதிகளான ஜெனரல் டயர் மற்றும் மைக்கேல் டயர் தன் படைகளுக்கு ஒவ்வொரு ஆணை பிறப்பிக்க ஒவ்வொரு வீரர்களும் 6 ரவுண்டு என்ற கணக்கில் ஒரு ரவுண்டுக்கு தோட்டாக்கள் வீதம் போராட்டக்காரர்களை சுட்டுத் தள்ளினர். 1000க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் செத்து மடிந்தனர். 10,000க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் குத்துயிரும் குலை உயிருமாய் துடித்துக் கொண்டனர். இந்த இழப்பிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ரவீந்திரநாத் தாகூர் தனது நைட்ஹுட் பட்டத்தை திறந்தார். இந்நிகழ்வுக்கு பழிதீர்க்க பஞ்சாபில் இருந்து புறப்பட்ட ஒரு சிங்கம் உத்தம் சிங் இங்கிலாந்துக்கு சென்றார். மைக்கேல் டயர் கொள்வதற்காக எச்சில் தட்டுகளை கழுவியும் கூலி வேலை செய்தும் அதில் கிடைத்த பணத்தை வைத்து ஒரு துப்பாக்கி ஒன்றினை வாங்கி ஜெனரல் டயரையும் மைக்கேல் டயரையும் சொல்லியபடி சுட்டுக் கொன்றார் உத்தம் சிங். இதற்காக இங்கிலாந்து அரசு அவருக்கு மரண தண்டனை அளித்தது. அப்போது உனது கடைசி ஆசை என்னவென்று கேட்டார்கள். என்னை தூக்கிலிட்டவுடன் என் உடலை இங்கிலாந்து மண்ணிலேயே புதைத்து விடுங்கள். ஏனென்றால் இத்தனை ஆண்டுகள் இந்திய மண்ணை இங்கிலாந்து ஆண்டது போல் இங்கிலாந்தின் 6 அடி மண்ணை ஒரு இந்தியன் நிரந்தரமாக அபகரித்து கொண்டான் என்ற அவமானம் நிலைத்து நிற்கட்டும். இப்படிப்பட்ட ஒரு மாவீரனை பற்றி வாய்ப்பளித்த